வந்து சொரக்காய் பருப்பு கூட்ட பண்ண போகிறோம். சொரக்காய் வந்து தோட்டத்திலேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து இன்றைக்கி பண்ண போகிறோம். இது வந்து மருந்தெல்லாம் அடிக்காமல் கெமிக்கல் உரம்லாம் போடாமல் இயற்கை உரத்தில் விளைய வச்சக்கூடிய சொரக்காய் இது. இதை இன்றைக்கி நாங்கள் நறுக்கி சொரக்காய் பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? கூட்டு வைக்க போகிறோம். கூட்டு வைக்க போகிறோம் இன்றைக்கி. சொரக்காய் கூட்டு. சொரக்காய்க்கு தோல் சீவ போகிறேன். கடையில் வாங்குறது 2-3 நாள் பறித்து அதை காய போட்டு கொண்டு வரதுனால நம்ம நறுக்கும் போது இப்படி தண்ணியெல்லாம் வராது. ஆமாம், இது அப்படியே வழுக்குது தண்ணி. இது உடனே இப்படிங்கிட்டு உடனே பறித்து உடனே நறுக்கிறதுனால நல்ல இருக்குது காய் ஃப்ரெஷ்ஷாக. இந்த சொரக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் இந்த குழந்தைங்களுக்குலாம் நல்லதா பிரியமா? இது சொரக்காய் சாப்பிடலாம், நீர் போகும் நல்லா. அப்படியா? இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்க இது சாப்பிட்டா பால் ஊறுன்றாங்களா? அப்படியா? ஆமாம், இந்த சொரக்காய் குழந்தை புளியாமல் இருக்காங்கல்ல மாசமா, அதுக்கு சாப்பிட்டா நீர் போகுன்றா. நீர் போகும். சொரக்காய் தண்ணி அவிச்சிருத்து கொடுப்பாவா இந்த காலில் நீர் போடுறதெல்லாம். அதுக்கு இது தேவலை. சொரம் இறங்கியிருக்கும்ல, ஆமாம் ஆமாம், அதுக்கு சொரக்காய் கறி வச்சு கொடுப்பாவா, அந்த தண்ணியை இருத்து கொடுப்பாவா. காய் இல்லாட்டா விலைக்கு வாங்கியாந்து கூட கொடுப்பாங்க சொரக்காய்னா. மாசமாக இருக்கா அதோட கொடுக்கறது நல்லது. சொரக்காய் கறிக்கு பருப்பு அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிச்ச பிறகு பெருமை பருப்பு போடணும். ஆமாம், தட்டாங்க. இப்போ 150 சிறுபருப்பு கழுவி போடுறேன். பருப்பு கொதிச்சிடுது, சொரக்காய் போட போகிறேன். இது இப்போ உப்பு போடணுமா அப்புறம் போடணுமா பிரியமா? அவிய விட்டு பெற போடணும். சொரக்காய் கூட்டுக்கு மிளகா, ஈராங்கம், சீரகம், மஞ்சள், தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைக்க போகிறோம். நாங்கள் வந்து 2 சொரக்காய், ஒரு 150 சிறுபருப்பு போட்டிருக்கோம். 10 மிளகாத்தூள், ஒரு 10 சாம்பார் வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ வச்சுருக்கோம். சொரக்காயும் பருப்பும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு
கையில் எடுத்து பத்திரமா விரியுமா வந்துட்டானு எடுங்க. நான் வெந்துட்டு நம்ம இன்னும் மசாலாலாம் போட்டு வேகும்போது சரியாகும். சொரக்காய் பருப்பு வெந்துட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுக்கூடிய மசாலாவை இதில் போட போகிறோம். உப்பு இன்னும் கொஞ்சம் போடுங்க முடியுமா? காங்காட்டை போட்டுக்கோங்க. ஆமாம், பாத்திரம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சொரக்காய் பருப்பு நல்லா வெந்துட்டு உப்பு போட்டாச்சு. அடுத்தது நாங்கள் அரைச்சி வச்சுருக்கூடிய மசாலாவை போட போகிறோம். இதில் வந்து 2 தக்காளியை வந்து நான் கொஞ்சம் நசிச்சு போடுறேன். இது தக்காளி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தக்காளி போடுறேன். இது இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த வாசனை பச்சை வாசனை போட்டும் போனதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். சொரக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறோம். இறக்கிட்டு தாளிக்க போகிறோம். கூட்டு இறக்க போகிறோம். ரெடி ஆகிடுது. இது நாங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக பண்ணணும். தண்ணியை கொஞ்சம் குறைச்சே ஊற்றணும் சொரக்காய்க்கு, அப்போ கட்டியாக வரும். தேங்காய் ஊற்றுறேன் சொரக்காய் பருப்பு கூட்டு தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நான் கடுகு போட போகிறேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம், அதை போடுறோம். சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ருசியான சொரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. சொரைக்காய் கூட்டு சூப்பராக இருக்குது. இதை உங்கள் ஊரில் செஞ்சு சாப்பிட்டேன்னா நல்லது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது. மாசமாக இருக்க ஆள்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். மாசமாக இருக்க ஆள்களுக்கு அவிச்சிருத்து தண்ணி கொடுத்தா நீர் போகும், சாப்பிடலாம் கறி வச்சு. அந்த காலம் இப்படி தான் சாப்பிடுவோம்.